கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட நாம் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு பொழுது, இதற்காக எவ்வளவு பிரயாசங்கள் இல்லைங்களா, எவ்வளவு படிப்புகள், ஸ்டடீஸ் இல்லைங்களா. ஸோ அதை நம்ம படிச்சு படிச்சு நம்முடைய மனதை தயார்படுத்தி அதற்குரிய ஒரு ஆழமான காரியங்களை நாம ரொம்ப எஃபர்ட் போட்டு என்ன பண்றோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமா என்ன பண்ணிருக்கோம், நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு வருஷம் அது பிரயாசப்பட்டார் இல்லைங்களா. ஆதாம் தவறு செய்ததிலிருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கரெக்டான சமயத்துல அவர் வந்து தன்னைத்தானே ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் எவ்வளவு காத்திருந்து அந்த ஒரு நேரத்திற்காகவும் இந்த ஒரு காலத்திற்காகவும் அவர் பிரயாசப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது நாம படுறது ஒண்ணுமே இல்லை அப்படிதான் நம்ம சொல்றோம். சரிங்களா. ஆகையால் இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம பயபக்தியோட நாம அனுசரிக்கலாம். நம் மத்தியில தேவன் தாமே வாசம் செய்து அவருடைய பரிசுத்தாவியின் வல்லமையினால நிரப்பி நம்மை இந்த ஒரு கூட்டத்தை வழிநடத்த வேண்டுமா நம்ம கேட்டுக்கிறோம், தேவன் கிட்ட கேட்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஒரு மெமோரியல் அப்சர்வ் பண்றப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னதான் நம்ம இங்க பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப, சூரியன் மறைந்த பிற்பாடு 6 மணியா இருக்கலாம், 6:30 இருக்கலாம், எந்த டைம்ல சூரியன் மறையுதோ அது பிற்பாடு ஒரு அப்பம் இல்லைங்களா, ஒரே அப்பத்துல நாம அதை தயார் செய்து அதை நம்ம பிட்டு சாப்பிடுவது. அடுத்தது பார்க்கும்போது அந்த திராட்சை என்ன சொல்றோம், திராட்சை பானம், திராட்சை ரசம், அதை நாம என்ன பண்றோம், அது செய்யறோம். இதற்குரிய பாடங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அநேக கோதுமை மணிகள் ஒன்றாக சேர்ந்து அப்பமாக உருவாகிறது. அநேக திராட்சை பழங்கள் ஒன்றாக நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு அது ரசமாக மாறுகிறது. அவருடைய ரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது, அவருடைய சரீரத்தை அப்பம் அடையாளப்படுத்துகிறது என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஒரு கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் கல்வாரி அன்பை என்னிடும் வேலை என்ற ஒரு பாடலில் எழுந்து நின்று பாடலாம். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடும் கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எழுவையில் மாட்டி வதைத்தனரோ ஊமை செந்நிறம் ஆக்கினரோ,
சிலுவை மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டினீரே அன்போடு அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் மனம் பெரிதே அப்பாவும் மனம் பெரிதே கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலந்திடுதே கர்த்தாவும் பாடுக இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உன் ஜீவன் தந்தீரன்றோ என் தலை தரை மட்டும் தாழ்த்துகின்றேன் தந்து விட்டே அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை என்னிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுக எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே நம்மை ஆரம்ப ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சகோதரர் மனோஜ் அவர்களை இவர் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்கள் முடிச்சிருக்கலாம். மகா கிருபையும் இறக்கம் இருக்கிற உங்கள் அன்பின் பிதாவே அப்பா, உங்களுக்கு எல்லா துதி காலம் இந்த ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக எடுத்திருக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த அருமையா நேரத்துக்காக உங்களுக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதர சகோதரிகள் எங்களுக்கு காலையில் இருந்து இருவருக்கும் முகமுகமாக சந்திக்க இந்த சத்திய வசனங்கள் தியானிக்க படிக்க எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எப்படி காத்திருக்கிற இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாம இருந்தாலும் அப்பா பாவம் அப்பாத்திரமா பாவிகள் அப்பா. ஆனாலும் நீங்க உங்களோட கிருபையினால் உங்களோட குமாரன் மூலமா எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான மேன்மையுள்ள சாக்கியத்துக்காக உங்களுக்கே நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. கூடியிருக்கிற எல்லா அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே இந்த உலகத்தில் எல்லாம் உங்களோட குமாரனோட பங்கிலோ பங்கெடுக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் ஞாபகத்துக்கு போதும் அப்பா. எங்களை எல்லாருக்கும் வேண்டி சக்தி பலன் தெளிந்த புத்தி உங்களோட பரிசுத்த ஆவினால நீங்க கொடுத்து வழிநடத்த முடியாது. இந்த கூட்டமை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட பாதுகாப்பு கொடுத்து நீங்க வழிநடத்த முடியாது வேண்டி கொடுத்துருந்தப்பா. இதுவரை தெரிஞ்சு தெரியாம பண்ண எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் உங்க கிருபையினால் இங்க இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களோட செஞ்சின நிபந்தனை உடன்படிக்கை அப்பா இதுவரைக்கும் தவறு இருந்தாலும் எல்லா பலகீனங்கள் எரிங்கினாலப்பா நீங்க இந்த மாம்சத்துக்குரிய குணலட்சணங்கள் நாங்க இது மேல வெளிப்படாம உங்களோட ஆவிக்குரிய குணலட்சணங்கள் நாங்களும் வெளிப்பட நீங்க உதவி செஞ்சு வழிநடத்த முடியாது. எல்லா துதி கணம் நீங்க எடுக்க முடியாது வேண்டி கொடுக்கிறோம் அப்பா. எல்லா சகோதர சகோதரிகள் தேவைகள் நெருங்கினாலப்பா நீங்க எங்கள் சித்தம்படி இல்லாம உங்கள் சித்தம்படி எல்லாம் நடத்தி எல்லா துதி கணம் நீங்க எடுக்க முடியாது வேண்டி கொடுக்கிறோம் அப்பா. கேட்டது கேட்ட மருந்து எல்லாமே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சிறு ஜபம் இந்த ரட்சகர் மீட்பதா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம் எங்கள் ஜீவனால நல்ல பிதாகும். ஆமென். தேங்க்யூ பிரதர். எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது நாம்
இன்றைக்கான இந்த ஒரு கூட்டத்தின் வேத வாசிப்பாக முதல் வேத வாசிப்பாக யோவான் 6ஆம் அதிகாரம் 48 முதல் 59 முடிய, ஜான் 6th chapter 48 to 59. இதை வாசிக்கும்படியாக சகோதரர் பரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 முதல். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரிக்காமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நான் வனாந்தரத்தில் இருந்து நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி எனக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாத பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்தால் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலை நிறுத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலை நிறுத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ பிழைப்பான் என்றார். கப்பரின் பூமியில் உள்ள ஜபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். தேங்க்யூ. இப்பொழுது இரண்டாவது வேத வாசிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் 17 முதல் 19 மற்றும் 26 முதல் 29 முடிய சகோதரர் ஆண்டனி அவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சிஷ்யர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பாஸ்காவை புசிவதற்கு நாங்கள் எங்கே மக்கள் ஆயத்தம் பண்ணின சித்தமாயிருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே என்னிடத்திற்கு போய், என் வேலை சமயமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சிஷ்யரோடு கூட பாஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சிஷ்யர்கள் போய் பாஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள்.
சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் தங்கியிருந்தார். அவர்கள் போஜன பண்டிகையில் அவர் உங்களுடைய ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்டுக்கொண்டு தொடங்கினார்கள். அவர் பிரதித்தனமாக, என்னோடு கூட தளத்தில் பயிர்கிறவனோ என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுந்தபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுப்பானாக போகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதினால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர் காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிரித்து சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதை பாவம் மன்னிப்பின்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழம் ரசத்தை நவமானதை உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில் போவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது எழுந்திருந்து இம்மானுவேலு ரத்தம் என்ற ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
எல்லாரும் உட்காரலாம். இப்பொழுது நாம் 3வது வேத வாசிப்பாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் முடிய இந்த வசனங்களை சகோதரி டோரா வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. வேந்தர் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புண்ணியம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துணிகிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீன்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அழைக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடா இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பேரர்களை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாழும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். என் தாசனாக்கு நீதி வர தமிழ் பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பது. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் வாசிக்கக்கூடிய அந்த வேத பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் முழுக்க என்னுடைய சகோதரர் ரஞ்சித் அவர்கள் வந்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம். இயேசு இவர்களை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட எதரும் என்னும் ஆட்டுக்கு அப்புறம் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதில் அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடன் அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இதை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தை பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவர்களுக்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு நான் தான் என்றார். முகமானவனாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல்களில் இருக்கிறவர்களுடனே பேசி உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷர்கள் ஒருவன் அல்லவா என்றான். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாகி என்று குளிர் கரைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியர் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீசரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதை சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரிப்பேன். நான் பேசினவைகளை அவர்களுக்கு அறிந்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்று சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அறிந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவேன். நான் கத்தியாய் பேசினார்கள் என்னை ஏன் அடிக்கிறார் என்றார். பின்பு அண்ணா என்பவர் 12 அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீடரில் ஒருவரா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுருவை காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனோடு கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புஷ்பிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள்
விவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் பேரில் இந்த மனுஷன் மேல் என்ன குற்றச்சாட்டு சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவர் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவரையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்கப் போகிறது என்பதை குறித்து இயேசு குறிப்பாக சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் உலகத்திற்குரியதானால் நான் யூதர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சட்டம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாருக்கும், இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். தேங்க்யூ. இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று சிலுவை சுமந்த உருவம் என்ற ஒரு பாடலை நாம் பாடலாம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. சிலுவை சுமந்த உருவா சிந்தின ரத்தம் உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியோமாயை பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியோமாயை காணாய் நிலையான சந்தோஷம் பூவின் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவின் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவா ரத்தம் புரண்டோடி பாவ மனித ஜாதிகளை பாசமன்னிக்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமன்னிக்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார்.
வை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும் தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ நீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார் ஜீவன் நீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார் சுமந்த குருவான் சிந்தின ரத்தம் புரண்டோடியே கரலாம். இது நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் முழுக்க அந்த சகோதரர் மனோஜ் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். యోహాను 19వ అప్పుడు పిలాతు యేసును పట్టుకొని ఆయన కొడాలతో కుట్టించాడు. సైనికులు ముళ్ళతో కిరీటమును అల్లి ఆయన తల మీద పెట్టి ఊదారంగు వస్త్రమును ఆయనకు తొలగించి ఆయన యుద్ధకు వచ్చి యూదుల రాజా శుభమని చెప్పి ఆయన అరచేతులతో కొట్టింది. పిలాతు మరలా వెలుపలికి వచ్చి ఇది ఏ దేశము వెలుపలికి తీసుకుని వచ్చి ఆ ముళ్ళ కిరీటము యేసు వెలుపలికి ఏ దోషములు నాకు కనబడలేదు కనుక మీరే ఆయనను తీసుకొని పోయి సిలువ వేయని చెప్పారు. అందుకు యూదులు మాకొక నియమము కలదు కుమారుడని ఇతను చెప్పుకున్నాను గనుక ఆ నియమం చెప్పుకునని ఇతడు చావవలెనని అతనితో చెప్పింది. పిలాతు ఆ మాట విని మరీ ఎక్కువగా భయపడి తిరిగి అధికార మందిరంలో ప్రవేశించి నీవెక్కడి నుండి వచ్చిందని యేసును అడిగాడు. అయితే యేసు అతనికి ఏ ఉత్తరము ఇవ్వలేదు. కనుక పిలాతు నాతో మాట్లాడగా నిన్ను విడుదల చేయటకు నాకు అధికారం కలగనియు నిన్ను సిలువ వేయటకు నాకు అధికారం కలగనియు నీవెరుగవా అని ఆయనతో అడిగాడు. అందుకు యేసు పైనుండి నీకు ఇయ్యబడి ఉంటేనే తప్ప నా మీద నీకు ఏ అధికారము ఉండదు. అందుచేత నన్ను నీకు అప్పగించిన వారికి ఎక్కువ పాపం కలగదు. ఈ మాటను బట్టి పిలాతు ఆయన విడుదల చేయటకు యత్నం చేసిన కానీ యూదు నీవు ఇతని విడుదల చేస్తే వారి కైజరులకు స్నేహితుడవు కావు. తాను రాజుననే చెప్పుకున్న ప్రతి వాడును కైజరులకు విరోధముగా మాట్లాడుతున్న వాడి అని కేకులు వేసింది. పిలాతు ఈ మాటలు విని యేసును బయటకు తీసుకుని వచ్చి రాళ్ళు పరిచిన స్థలం మందు న్యాయపీఠము మీద కూర్చుండడు. హెబ్రీ భాషలో ఆ స్థలమునకు గబ్బతా అని పేరు. ఆ దినము పస్కాను సిద్ధపరచే దినం. అప్పుడు ఉదయం 6 గంటలు కావచ్చు. అతడు ఇదిగో మీ రాజు అని యూదులతో చెప్పగా అందుకు వారు ఇతన్ని సంహరించుము సిలువ వేయము అని కేకలు వేసింది. పిలాతు మీ రాజును సిలువ వేయుదునా అని వారిని అడుగగా ప్రధాన యాజకులు కైజరు తప్ప మాకు వేరొక రాజు లేడని. అప్పుడు సిలువ వేయటకే అప్పుడు ఆయన వారికి అప్పగించాడు. వారి యేసును తీసుకొని పోయింది. ఆయన తన సిలువను మోసుకుని కపాల స్థలం చోటుకి వెళ్ళాడు. హెబ్రీ భాషలో దానికి గొల్గతా అనే పేరు. అక్కడ ఈ వైపున ఒకరిని ఆ వైపున ఒకరిని మధ్యను యేసును ఉంచి ఆయనతో కూడా ఇద్దరిని సిలువ వేసింది. మరియు పిలాతు యూదుల రాజైన నజరేయుడకు యేసు అను పై విలాసము రాయించి శిలువ మీద పెట్టించండి. యేసు శిలువ వేయబడిన స్థలము పట్టణమునకు సమీపమై ఉండెను కనుక సముద్రమై ఉండెను. అది హెబ్రీ, గ్రీక్, రోమా భాషలలో రాయబడింది కనుక యూదులలో అనేకులు దానిని చదివారు. నేను యూదుల రాజునని వాడు చెప్పినట్టు రాయను గాని యూదుల రాజు అని రాయవద్దని యూదుల ప్రధాన యాజకులు పిలాతుతో చెప్పగా పిలాతు నేను రాసినదేమో రాసింది. సైనికులు యేసును సిలువ వేసిన తర్వాత ఆయన వస్త్రములు తీసుకొని ఒక్కొక్కటి సైనికునికి ఒక్కొక్క భాగం వచ్చినట్లు వాటిని 4 భాగములు చేసి
ఆయన అంగీని కూడా తీసుకుని ఆ అంగీ కుట్టు లేక పైనుండి యావత్తు నేయబడినది కనుక వారు దానిని చింపక అది ఎవరికి వచ్చునో అని దానికోసం చీట్లు వేయమని ఒకరితో ఒకరు చెప్పుకోలేదు. వారు నా వస్త్రములను తమలో పంచుకొని నా అంగీ కొరకు చీట్లు వేసేది అను లేఖనం నెరవేరినట్టు ఇది జరిగింది. ఇందుకే సైనికులు ఇలాగ చేశారు. ఆయన తల్లి సహోదరియు భార్యయు అయిన మరియాయు మగ్దలేని మరియాయు యేసు శిలువ యొక్క నిలిచింది. యేసు తన తల్లియు తాను ప్రేమించిన శిష్యులను తన దగ్గరకు నిలిచినట్టు చూచి, అమ్మా ఇదిగో నీ కుమారుడు అని తన తల్లితో చెప్పాడు. తరువాత శిష్యుని చూచి, ఇదిగో నీ తల్లి అని చెప్పాడు. ఆ గడియ నుండి ఆ శిష్యుడు ఆమెను తన ఇంట చేర్చుకున్నాడు. అటు తరువాత సమస్తమును అప్పటికి సమాప్తమైనదని యేసు ఎదిగి, లేఖనం నెరవేరినట్టు నేను తప్పికొనుచున్నాను. చిరకతో నిండి ఉన్న ఒక పాత్ర అక్కడ పెట్టి ఉన్నది గనుక వారు ఒక స్పంజి చిరకతో నింపి హిస్సోపు పొడకు తగిలించి ఆయన నోటికి అందించింది. యేసు ఆ చిరక పుచ్చుకొని సమాప్తమైనదని చెప్పి తల వంచి ఆత్మను అప్పగించాడు. ఆ దినం సిద్ధపరచుతున్నాం. మరుసటి విశ్రాంతి దినము మహాదినము గనుక ఆ దేహంలో విశ్రాంతి దినమున శిలువ మీద ఉండకుండానట్లు వారి కాళ్ళు విరగొట్టించి వారిని వేయించమని యూదులు పిలాతును అడిగారు. కాబట్టి సైనికులు వచ్చి ఆయనతో కూడా శిలువ వేయబడిన మొదటి వారి కాళ్ళను రెండవ వారి కాళ్ళను విరగొట్టారు. వారు యేసు వద్దకు వచ్చి అంతకు ముందే ఆయన మృతి పొంది ఇండుట చూచి ఆయన కాళ్ళు విరగొట్టలేదు. కానీ సైనికులలో ఒకడు ఈటతో ఆయన పక్కను పొడిచారు. వెంటనే రక్తమును నీళ్లను కాదు. ఇది చూసిన వాడు సాక్ష్యం ఇచ్చుతున్నాడు. అతని సాక్ష్యము సత్యమే. మీరు నమ్మునట్లు అతను సత్యం చెప్పుచున్నాడని ఆయన ఎరుగుంది. అతని ఎముకలలో ఒకటైనను విరగబడదు అను లేఖనం నెరవేరినట్లు ఇది జరిగింది. మరియు తాము పొడిచిన వాని తట్టు అని మరి ఒక లేఖనం చెప్పుచున్నారు. అటు తర్వాత యూదుల భయం వలన రహస్యముగా యేసు శిష్యుడైన అరిమతయి యోసేపు తాను యేసు దేహమును తీసుకొని పోవుటకు పిలాతు వద్దకు పిలాతు సెలవిచ్చాడు కనుక అతడు వచ్చి యేసు దేహమును తీసుకొని పోయాడు. మొదటి రాత్రి వేళ ఆయన యొద్దకు వచ్చిన నికోదేము కూడా బోలతో కలిపిన అగరు రమారమి 150 సేర్ల ఎత్తు తెచ్చాడు. అంతటా వారు యేసు దేహమును ఎత్తుకొని వచ్చి యూదుల పాతిపెట్టి మర్యాద చొప్పున ఆ సుగంధ ద్రవ్యములు దానికి చూసి నారబట్టలు చుట్టారు. ఆయనను శిలువ వేయి స్థలములో ఒక తోట ఉన్నది. ఆ తోటలో ఎవడును ఎప్పుడును ఉంచబడని కొత్త సమాధి ఒకటి ఉన్నది. ఆ సమాధి సమీపంలో ఉండేది కనుక ఆ దినము యూదుల సిద్ధపరిచి దినమైనందున వారు అందులో యేసును పెట్టింది. థ్యాంక్ యూ బ్రదర్. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இன்றைக்கு அனுசரிக்கக்கூடிய இந்த ஒரு நினைவு கூறுதல் ஒரு காரியத்திற்காக நாம் சில வார்த்தைகள் குறித்த ஒரு வார்த்தைகளை நாம் இந்த ஒரு கர்த்தரின் பந்தியில நாம் பங்கு கொள்வதற்கு முன்பதாக நாம் இப்ப பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்திற்கு ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் குடிப்பில்லாதவர்களாய் இருப்பவர்களே, புதிதாய் புதிந்த மாவாயிருக்கும் சேர்த்து பழைய புனித மாவை புறம்பே பழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்குணப்பு உண்மை என்னும் புளிப்பில்லாத அவர்களுடைய பண்டிகையை ஆதரித்து கடவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பண்டிகை, இந்த ஒரு பஸ்கா அப்படிங்கிற அதற்கு நிழலாக இருந்தது நம்முடைய பொருள் இல்லைங்களா? இந்த மெய்யான பஸ்கா அதற்குரிய அனைத்து காரியங்களும் நாம யோசித்து பார்க்கும்போது நாம் கொண்டாட வேண்டிய அந்த ஒரு விதத்தை தான் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? நாம இப்ப என்ன சாப்பிட போறோம்? புளிப்பில்லாத அப்பம்
திராட்சை ரசம் இல்லைங்களா? அப்போ நமக்கு இங்க என்ன அறிவுரை வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே இல்லைங்களா? சோ யார்கிட்ட வந்துருச்சு அது? சபை வாய்ப்புக்குள்ள போறவங்களுக்கு தானே இந்த ஒரு அனுசரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்ககிட்ட கொடுக்கிற ஒரு அட்வைஸ், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பழசு எல்லாத்தையும், அதாவது பழைய மனுஷனுக்குரிய அனைத்து காரியங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? கழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு பார்க்கிறோம். சோ பழைய புளித்த மாவாகிய அந்த துர்க்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிற அந்த புளித்த மாவோடு வேண்டாம், துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நாம் இதை அனுசரிக்கிறது அடையாளம் தான் இல்லைங்களா? அதுக்குள்ள அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இப்படியாக இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட நம்ம பார்த்தோம், ஒரு மத்தியான வேலையில என்ன பண்ணாங்க, அங்க சாலமன் ஐலண்ட்ஸ் அந்த சைட்லாம் நம்ம பார்த்தோம். நியூசிலாந்து அவங்களாம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு இந்த டைம் வந்திருக்கு. இனிமேல் எல்லாரும் அப்படியே பண்ணிட்டு வருவாங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல இந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீசான் மாதம் 14ஆம் தேதி, நீசான் 14th அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாள், அதுதான் கணக்காக இருக்கிறது இதை அனுசரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுல நம்ம பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பம் மற்றும் திராட்சை ரசம், இதை நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு 26:26 இதை இயேசு கிறிஸ்து இந்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றதுக்கு அவர் ஒரு அடையாளம் அங்க பண்றாரு. அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். சோ இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு முக்கியமான சத்தியத்தை அங்க சொல்றார். இந்த சத்தியம், இந்த ஒரு முக்கியமான சத்தியம் பரிசுத்த ஆவி இல்லாம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்படி புரிந்து கொள்ளாத ஜனங்கள் இதை சொல்லும் போது என்னட்டாங்க, அவரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. சரிங்களா? அதை பத்தி கர்த்தர் ஏதோ வருத்தப்படல, ஆனா அவர் சொல்ல வேண்டியதையும் செய்ய வேண்டியதும் அவர் என்ன பண்ணாரு, சரியாக செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இப்ப 27, 28 வசனங்கள் கூட வாசிக்கலாம். வசனம் 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சுத்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு, ரத்தத்தை புசிங்க குடிங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. சோ யூதர்களுடைய வழக்கத்தின்படி ரத்தத்தை குறித்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ரத்தத்தை அவங்க ஒரு இது செஞ்சா கூட, அந்த ஒரு ஆடு அறுத்து செய்யணும்னா கூட அதை நல்லா சுடுவாங்க இல்லைங்களா? ரத்தத்தை எல்லாம் கழுத்துல அந்த அறுத்துட்டு அந்த ரத்தம் முழுக்க எடுக்கிற வரைக்கும் ரொம்ப அவங்க அதுக்கு பிரயாசப்பட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ரத்தம் வெளியே போற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பராமரிப்பாங்க. அந்த ரத்த விஷயத்துல பயங்கரமா இருந்திருக்காங்க. இப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய ரத்தத்தை நீங்க குடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இங்க பார்க்கும்போது அவர்களுக்கு அது கடினமான ஒரு உபதேசமாக இருந்தது என்று நான் பார்ப்பேன். ஆனால் அவர்கள் உண்மையிலே என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சு அந்த ரத்த பலியை என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ணிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு ரத்தம் குறித்த விஷயத்துல நாம் கூட ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கூட தெரியாம என்ன பண்ணிடுவோம், ஏன்னா அவங்க அவங்களுடைய கணக்குப்படி அவங்க நியாயம் செஞ்சிருக்கிறாங்க, அப்படித்தான் அவங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்தின்படியாக அநியாயம் செஞ்சுட்டாங்க. நாம் கூட நம்மளுடைய மனசாட்சிக்கும் நாம ஒரு குறுகிய மனப்பான்மையில நாம் என்ன பண்ணிடுவோம், சில விஷயங்களை நாம் நியாயமா செய்யறோம்னு நினைச்சிட்டு செஞ்சிட்டு இருப்போம். ஆனா அது தேவனுடைய திட்டத்துக்கே விரோதமாக அங்க செய்யற மாதிரி கூட அமைஞ்சிடும். அதனால்தான் நாம் தேவனுடைய திட்டத்துல, டிவைன் பிளான்ல, அவருடைய வில்ல, சித்தத்துல நாம் ரொம்ப பழகுகிறவர்களாக இருக்கணும். எங்கேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவுரை கூட பார்க்கணும். சோ இந்த ஒரு அடையாளம் அப்பம் மற்றும் திராட்சை ரசம், இது அவருடைய சரீரம் மற்றும் அவருடைய ரத்தத்தை அங்க அடையாளப்படுத்துகிறதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு என்று நாம் பார்க்கிறோம். சோ இதை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில
உலகத்தின் இரட்சகராக அங்க என்ன பண்ணப்பட்டார்? அவர் தன்னுடைய சரீரத்தை அங்க கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சோ அதற்கு இந்த உலகமே நன்றி கடன் பட்டிருக்கா இல்லையா? உலகமே நன்றி கடன் பட்டிருக்கு. நாளை எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்த உடனே அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க? அதுக்குதான் நித்திய பிதா அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட அவருக்கு அங்க வைத்திருக்கு இல்லைங்களா? ஆனா விசேஷமாக நாம், விசேஷமான பிள்ளைகளாகிய நாம் இல்லைங்களா, அவருக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கு. முன்கூட்டியே நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உலகத்துக்கு இல்லை இல்லைங்களா? அவங்க குடிச்சாலும் அது என்ன குடிக்கிறதா அர்த்தம்? டெய்லி அவங்க ஏதோ ஒரு போஜனம் பண்ணுகிற ஒரு கணக்கு போலதான் அங்க அவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு எந்த பாவமும் சேர போறதில்லை. ஏன்னா அதை பத்தின ஒரு அறிவும் அவங்களுக்கு இல்லை என்று நான் பார்க்கணும். ஆனால் நாம் அபாத்திரமாய் பானம் பண்ணினால் இல்லைங்களா, அதனுடைய பாவம் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட சேரும். அதனால இதை குறித்த விஷயத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். அறியாமல் தெரியாமல் செய்கிற சில தவறுகளுக்காக நாம் என்ன பண்ணணும்? மனம் கசந்து கூட அழுகணும். பேதுரு செஞ்சார் இல்லைங்களா? பேதுரு என்ன பண்ணார்? பேதுரு ஒரு மிகப்பெரிய தவறு அங்க செய்தார். அவரை காட்டி குடிச்சு ஒருவேளை மறிக்கிறதை விட இது என்ன தவறு? யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்து மறிக்க வச்சுட்டார். கரெக்ட் இல்ல? காட்டி கொடுத்தது ஒரு தவறு தான். அவர் 2ஆம் மரத்துக்குரிய ஜட்ஜ்மெண்ட்ல ஆயிட்டாலும் பேதுரு எப்பேற்பட்டவர்? அவரை வையிறார் இல்லைங்களா? கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல கூட என்ன பண்ணிட்டாரு? திட்டார். அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டாலும் அவரு மனக்கசந்து என்ன பண்ணிட்டாரு? கடைசியில அழுது மன்னிப்பு கேட்டு இல்லைங்களா, மீண்டுமாக அந்த சீஷத்துவத்தை எடுத்து அவர் அப்போஸ்தலனாக என்ன பண்றாரு? ஊழியம் செஞ்சு தான் மரிக்கும் போது நான் அவரை போல மரிக்கிறதுக்கு தகுதி கூட இல்லை இல்லைங்களா, லிட்ரலா கூட சொல்லிட்டாரு இல்லைங்களா, லிட்ரலா அவரை போல மரிக்கிறதுக்கு தகுதி இல்லை, என்ன தலைகீழா சிலுவையில அறைங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு இருந்த வழியை விட இவருக்கு என்ன இருந்திருக்கு? தலைகீழா ஒருத்தர் சிலுவையில அரைஞ்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த வழியை விட இவருக்கு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு மரணமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? சிலுவை மரணமே ஒரு கொடுமையான மரணம். ஆனா தலைகீழ அறையிறதுங்கிறது எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா? துணிஞ்சு நின்னாங்க இல்லைங்களா? அந்த மனம் கசந்து அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்து அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் அவர் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனுடைய வெளிப்பாடுதான் தன்னுடைய மரணம் அங்க சாட்சியாக இருந்துச்சு என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அவ்வளவு தூரம் போகணும்னு கூட அவசியம் இல்லை இல்லைங்களா? நாம் இருதயத்துல புளிப்பில்லாதவர்களாக நாம் அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ இந்த ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்ததுக்காக நாம் என்ன பண்றோம்? அவருக்கு நாம் நன்றி செலுத்துறோம் இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது இந்த அப்பம் அவருடைய சரீரம் என்று நாம் பார்க்கும்போது அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியம் என்னன்னு பார்க்கும்போது ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 6:51 நம்ம வாசிக்கலாம். அந்த ஜீவ அப்பம் அடையாளப்படுத்துது ரான்சம் பிரைஸ் இல்லைங்களா? நாளையும் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் கிடைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சமே. ரான்சம் பிரைஸ் அதுக்கு பேர். அது நம்ம அழகா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு டெர்மினாலஜி போடணும்னா அதுக்கு பேர் என்னதான்? ரான்சம் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ எப்பேற்பட்ட இந்த ஒரு அப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரான்சம் பிரைஸ் முதல் ஆதாமுக்கு அவர் செய்த பாவத்திலிருந்து ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக ஆதாமுக்காக இவர் தன் 2ஆம் ஆதாமாக தன்னுடைய ஜீவனை முதல் ஆதாமுக்கு ஈடுபலியாக கொடுத்தது ரகசியம். சோ இங்க பார்க்கும்போது நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இவர்களுடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ரோமர் 5:1.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா? தேவனிடத்துல நாம் இந்த ஒரு பரிசு இல்லைங்களா, விசுவாசத்தினால நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் மூலமா நாம் தேவனிடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கோம், சமாதானம் கூட அங்க பெற்றிருக்கிறோம். அதனால இந்த ஒரு கிஃப்டை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு இன்வைட் பண்றார் இல்லைங்களா, இன்வைட் பண்ணிருக்கிறார், நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும், ரோமர் 12:1 சொன்ன மாதிரி, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் கூட என்ன பண்ணணுமா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்திருந்தார். பாத்தீங்களா, அந்த இரக்கம், அந்த இரக்கங்களை முன்னிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணிக்கிறாராம், வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த பிற்கப்பட்ட சரீரத்தின் ஒரு பங்காக, அந்த பிற்கப்பட்ட அப்பத்தின் பங்காக நாமும் என்ன பண்ணணும், அங்க ஒரு பிற்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கூட நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நாம் அநேகர் 1 கொரிந்தியர் 10:11 11 இவைகள் எல்லாம் துஷ்டாகுலங்களாக அவர்களுக்கு சமர்ப்பித்தது. உலகத்தின் எதிர்காலத்துள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:17 படி 17. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பகுத்தறிகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். எப்பேற்பட்ட வாய்ப்பு பாருங்க, அநேகரான நாம் அந்த ஒரு அப்பத்துல பங்கு பெறுகிறதுனால ஒரே சரீரமாக இங்க இருக்கிறோம். என்ன சரீரம் அது? ஒரே சரீரம், நான் மாம்ச சரீரமா? அந்த 1,44,000 அப்படிங்கிற அந்த சபை அப்படிங்கிற ஒரு சரீரத்துக்குள்ளாக போறதுக்கு வாய்ப்பு. அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு அனுசரிப்பு விசேஷமாக யாருக்காகவே கொடுக்கப்பட்டிருக்குது, சர்ச் கிளாஸ். நாம அந்த ஒரு விசுவாசத்துல தான் நாம என்ன பண்றோம், இதையெல்லாம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கணும். சோ இப்படியாக பார்க்கும்போது அடுத்ததாக அந்த வைன், திராட்சை ரசம், அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துலதான் திராட்சை ரசம் வைக்க முடியும். அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 18:11 அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, யோவான் 18:11 அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. என்ன மாதிரி பாத்திரம்னா, அந்த கேரக்டர். ஒரு பாத்திரம் சொல்லல, கதாபாத்திரம்னு சொல்லல, கேரக்டர். ஒரு ஏதோ டிராமா இதுல வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்க இல்லைங்களா, இவர் என்ன கேரக்டர் எடுத்துட்டு வந்துட்டாரு, ரான்சம் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு கேரக்டரை எடுத்துட்டு வந்துட்டார். தேவனுடைய குமாரனாக வந்துட்டார் இல்லைங்களா, மனுஷகுமார், தேவன் குமாரன் மனுஷகுமாரனாக என்ன பண்ணாரு, இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுபட வேண்டிய ஒரு அவசியம் அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம இப்படியாக பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகளினால என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படிதலை அங்க கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பரிபூரண மனிதனாக இந்த அபூரண இந்த பரிபூரணம் இல்லாத ஒரு அசுத்தமான இந்த உலகத்துல வந்து, இருள் நிறைந்த இந்த உலகத்துல வந்து அவர் என்ன பண்றார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். செல்ஃப் டெனியல் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவர் மிகுந்த அந்த பெர்சிக்யூஷன், அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள கூட அங்க போனார்னு பாக்குறோம். இப்படியாக சிலுவையில மரித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இந்த ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் நம்ம லேவியராகமம் 17:11 வாசிக்க வேண்டாம். ரத்தத்துல என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். சோ அவர் ரத்தம் அந்த பாத்திரத்துக்கு, அவரு என்ன பண்றாரு, அவர் ஒரு பாத்திரம், அவர் ஒரு பாத்திரம் சொன்னாரு. நான் வந்து இந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளதான் என்ன பண்ண முடியும், திராட்சை ரசம் ஊத்த முடியும், எந்த பானமும் ஊத்த முடியும். அவர் அந்த பாத்திரம் முழுக்க என்ன பண்ணியிருந்தது, இந்த ஒரு ஜீவ பலி கொடுக்கணும், ஈடு பலி கொடுக்கணும், தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும், ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் அவர் மைண்ட்ல இருந்துச்சு. அவர் மைண்ட்ல இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஃபில் ஆச்சு, எப்படி நம்ம ரசம் ஃபுல்லா இருக்குதோ ஒரு கப்புல அதோட ஷேப்புக்கு இருக்கும் இல்லைங்களா,
அது மாதிரி பிதா கொடுத்த பாத்திரத்துல இவர் அப்படியே என்ன பண்ணாரு, பானம் பண்ணார் அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். சோ அருமையான ஒரு காரியமாக நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த பாத்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு? நமக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க பானம் பண்ணுவீங்களா? நீங்க பானம் பண்ணுவீங்களா அப்படின்னு அங்க கேள்வி கேட்டார். அவங்க என்ன பண்ணாங்க? பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனா அவருக்கு தெரியும் இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? ஆனா சொன்னாரு கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க இல்லைங்களா? சோ எப்ப பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு டேர்ம். அந்த டேர்ன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியாக பானம் பண்ணுவாங்க. இப்ப பேதுருக்கு ஒரு டேர்ன் இருந்துச்சு, அவர் அதுல பண்ணாரு இல்லைங்களா? மற்ற யாக்கோபுக்கு ஒரு டேர்ன் இருந்துச்சு, அவர் அங்க பண்ணாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு டேர்ன் இருந்துச்சு, அதுல அவங்க சரியாக அவங்க தங்களுடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தாங்க. அதே போல நமக்கும் இதே கேள்விதான், இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவோம்? ஒரு உற்சாகத்துல நாம எஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு இல்லைங்களா? வந்தாதான் தெரியுது இந்த பாத்திரம் இவ்வளவு கஷ்டமா இல்லைங்களா, இவ்வளவு கஷ்டமா. சரிங்களா? ஆனாலும் தேவனுடைய ஆவி நம்மகிட்ட கிரியை செய்துச்சுன்னா, சரியான சத்தியங்கள்ல நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா எதை வேணாலும் இழப்போம் இல்லைங்களா? பேதுரு மாதிரி கூட சொல்லுவோம், ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? என்ன தலையில அறைங்க சொல்லலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் நமக்காக அங்க வைத்திருக்கிறார். உலகத்தையே மீட்கக்கூடிய இல்ல ஒரு ஈடுபலியை இல்லைங்களா நிறைவேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஈடுபலி நிறைவேற்றதுனால அந்த வாய்ப்பு என்னாச்சு? உலகத்துக்கு வந்துருச்சு. அந்த பாவ நிவாரண பலி யார் நிறைவேற்றி முடிக்கணும்? சபை வாய்ப்பு நிறைவேற்றி முடிக்கணும். அது நிறைவேற்றுறதுக்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா ரட்சிப்புன்றது ரொம்ப பெருசு, நம்ம நினைச்செல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு இல்லைங்களா? நம்ம ஒரு மணி நேரம் தூங்கினா எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கு, ஒரு ரெஸ்ட் எடுத்தா கம்ஃபர்ட்டா இருக்கு இல்லைங்களா? அதுக்காக நம்ம செய்யறோம் இல்லைங்களா? அந்த கம்ஃபர்ட்டுக்கே நம்ம எவ்வளவோ எஃபர்ட் பண்றோம், எவ்வளவோ நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுறோம், எவ்வளவோ இது பண்ணிடுறோம் இல்லைங்களா? இது எவ்வளவு இளைப்பாறுதல் வேலை, கரெக்டுங்களா? இளைப்பாறுதல் அப்படின்னா அருமையான ஒரு, அதாவது எல்லாரையும் மீட்டு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்துல சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல். அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல் இல்ல. எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க? சந்தோஷம் சமாதானம் அங்க இருக்க போறாங்க இல்லைங்களா? சோ இவருடைய பிறப்புல எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிதான் இயேசு என்னும் ரட்சகர் இந்த ஊர்ல பிறந்திருக்காரு. அப்ப கிறிஸ்து என்னும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களாக நாம் அவருடைய சரீரத்துல அங்கமாக நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த சந்தோஷத்தை நிறைவேற்றத்தக்கதான ஒரு வாய்ப்பை நாம் இங்க ஓடணும். தலைகீழ அரைஞ்சாலும் பரவாயில்ல, நாம அதுக்காக என்ன பண்ணலாம்? தைரியமா நிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகள், இது உண்மை. இதுல எந்த ஒரு பயாசோ பொய்யோ எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை இல்லைங்களா? சோ அவர் சொன்னாரு நீங்க குடிப்பீங்க அப்படின்னு சொன்னார். சோ இன்னைக்கு நாம் அதை அடையாளமாக இல்லைங்களா, நம்ம குடிப்போம்னு சொல்லிட்டா, நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இல்லைங்களா, எந்த ஒரு அந்த அபிஷியலா நம்ம செயினோ தாலியோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ணாம இருந்தா அதுக்கு பேர் கல்யாணம் ஆகுமா? இல்லைங்களா? அதுக்கு பேரு. அதே போல நாம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தை சும்மா வச்சுக்கிட்டு அடையாளம் நிறைவேற்றாம அப்படியே கையில மட்டும் காட்டிட்டு இருந்த ரோமன் கத்தலிக்லயோ எகோவட்னஸ்லயோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே கையிலேயே காட்டிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியா? இல்ல, நான் அடையாளமாக நிறைவேற்றுவதற்கு நான் இங்க வந்திருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இங்க பார்க்கும்போது நாம் ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமாமே, கூட நாம் அவருடனே கூட பாடுபட்டால் உறுதியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக அவர் கடைசியாக என்ன பண்றாரு? அதை ஸ்தோத்திர இதிலே வாங்கி புசியுங்கள் என்று அங்க சொல்றாரு. இந்த பாத்திரத்தை எடுத்து வாங்கி புசியுங்கள் என்று அங்க சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்ப இந்த ஒரு மெமோரியல் காரியத்துக்குள்ளாக செல்ல போகிறோம். லூக்கா 22:15 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருக்கிறேன். நான் பாடுகிறதுக்கு முன்னே உங்களோட லூக்கா 22:15 சார். நான் பாடுகிறதுக்கு முன்னே இது உங்களோட புசிக்க ஆசையாக இருந்தேன் என்று சொல்றாரு. 1 Corinthians 5:7 கூட நம்ம வாசிக்கும் போது நீங்கள் புரிந்தில்லாதவர்களாய் இருக்கிறவர்களே, புதிதாய் புகைந்த மாவாய் இருக்கும் என்று பழைய புளித்த மாவை புறம்பே கழித்துப் போகிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அன்பான சகோதரர்கள், இந்த ஒரு தருணத்துல அவர் அந்த காலத்துல இருந்த போது மேல் அறையில நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம படிச்சோம். சோ அந்த ஒரு சம்பவங்கள்லாம் முடிச்சுட்டு அப்போஸ்தலர்களோட அப்படியே கூட்டிட்டு என்ன பண்றாரு, கெத்செமனேல போய் அந்த ஒரு பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்ல போகிறார். நாம் அவர் மேலறையில நம்ம கிட்ட செய்யுங்க, இதை எப்பொழுதும் நினைவு கூறுங்க அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம், வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய கிருபையினால நமக்கு இன்னைக்கு கூட அதை நம்ம நிறைவேற்ற போறோம், நம்ம அதை செய்ய போறோம். சோ இதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஒரு பாடல் பாடலாம். கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை கர்த்தரின் பந்தியில் வா சகோதரன், கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோம் கிறிஸ்துவின் திருசரீரமல்லோ, பாவமடங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரன், கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, குறை தீரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம், சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்ததிடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதம் இல்லாதிருப்போதேவா.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரம், கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. எல்லாரும் உட்காரலாம் கொஞ்ச நேரம். நாம் இப்பொழுது இந்த அப்பத்திற்காக ஜெபிக்கலாம். இருக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த பரலோகத்தில் தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய திரு ஸ்ரீகாலத்தை கொடுத்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த பாவத்தில் வீழ்ந்திருக்கிற இந்த மனு குலத்திற்காக நேர் ஈடுபடியாக கொடுத்த அந்த ஒரு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஏற்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த ஒரு நாளை நேர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து, இந்த ஒரு வேலையை எங்களுக்கு கொடுத்து, கர்த்தருடைய எங்களுடைய மீட்பரும் ரட்சகருமாகி இருக்கிற எங்களுடைய ஆண்டவருடைய அந்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாங்கள் விட்டு அதிலே புசித்து அதற்குரியதான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். தேவரை நாங்கள் அபாத்திரமாய் புசியாதபடி பாத்திரமுள்ளவர்களாக புசித்து பயபக்தியோட கூட இதை அனுசரித்து, இதில் நீர் மறைத்து வைத்திருக்கிற இந்த உலக மகா ரகசியத்தை நாங்கள் அறிந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம் தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாய் இதை புசிக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய புளிப்புகளையும் நீக்கி போட்டு இந்த ஒரு புளியாத அப்பத்தை நாங்கள் புசிக்கும் போது தேவரீர் எங்களை மன்னித்து எங்களை புதுப்பித்து தர வேண்டுமாக கேட்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு வருஷத்துல நாங்கள் இதை அனுசரித்து எங்களுடைய ஜீவியம் உமக்கே பிரியமுள்ள ஜீவியமாக, உம்முடைய குமாரனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு பலத்தாரும் சுவாமி. இதையாக இந்த ஒரு அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இதை நாங்கள் விட்டு இதை நாங்கள் புசிக்க இருக்கிறோம். நீர்தாமே எங்களை மிச்சமுடைய எங்களை கழுவி சுத்திகரித்து வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். இந்த சிறிய மன்றாட்டை எங்களுடைய மீட்பரும் லட்சங்கமாக இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் தந்த நல்ல பகுதியில் ஆமென். ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிடித்து இருக்கிற இதை நாம வாங்கி புசிக்கலாம். எல்லாரும் நல்ல ஒரு பயபக்தியோட கூட ஜெபத்தோட கூட இந்த அப்பத்தை பிட்டு இதில் பங்கு பெற வேண்டுமா கேட்கிறோம். சகோதர சகோதரிகளே, வசத்திற்காக ஜெபிக்க போகலாமா? ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே,
உங்களிடமாக மீண்டும் இந்த சன்னிதானத்திலே நாங்கள் எங்களுடைய வேண்டுதலை கேட்கிறோம். பரலோகத்தின் பரம தகப்பனே, நீர் பரிசுத்தர் என்று போற்றப்படத்தக்கவராக இருக்கிறேன். அன்பின் தந்தையே, இதோ நாங்கள் உம்மிடம் கேட்டு நாங்கள் புசித்த இந்த அப்பத்தை தொடர்ந்து இதோ இந்த பாத்திரத்துக்காகவும் இந்த ரசத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தந்தையே, நம்முடைய குமாரனுடைய வெளியேறப்பட்ட ரத்தமாக, அந்த ரத்தத்தின் அடையாளமாக கருதப்படுகிற இந்த ஒரு ரசத்திலே நாங்கள் பானம் பண்ணத்தக்கதாக தேவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். அன்பின் தந்தையே, நீர்தாமே இந்த ஒரு பானத்தை கூட நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவரின் இந்த பாத்திரத்தை நாங்கள் பெற்று அடையாளமாக நாங்கள் இதை செய்து முடிக்கிற இந்த ஒரு வேளையில நாங்கள் இந்த பாத்திரத்தை சுமக்கிறவர்களாகவும் வரக்கூடிய நாட்களிலே இந்த பாத்திரத்திற்கு பங்காளிகளாக இருந்து சரியானபடி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் நடத்த உதவி செய்தல்ல வேண்டுமான்னு தெரிஞ்சுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய இந்த பாவ அழுக்கை இதாமே நீக்கி போட்டு அதை எங்களிடமிருந்து விலக்கி இனிமேலும் வராதபடிக்கு காத்து ரட்சிக்கத்தக்கதாக தேவன் நாங்கள் இந்த ஒரு பாத்திரத்துல நாங்கள் பானம் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்காக நாங்கள் எங்களிடம் சிரிக்கிறோம். தேவனைத்தாமே எங்களை மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த பாத்திரத்துக்கு உடைய பிள்ளைகளாக நாங்கள் விளங்க எங்களை பலப்படுத்தும் இடம்பெறுகிறேன். உங்களுடைய குமாரனுடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த பாத்திரத்தை கூட நீர்தாமே ஆசீர்வதித்து எங்களை ஒரே பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தோம். அனுகிரகம் காட்டி எங்களுடைய நெருடல்களையும் நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளையும் எதிர்த்தாமே தயவாய் மன்னித்து நீர் எப்படியாக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இதை அனுசரித்த எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆகிய கொடுத்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு ரசத்தை நீர்தாமே இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த சிறிய மன்றாட்டை நாங்கள் எங்களுடைய மீட்பரும் எங்களுக்காக ரத்தம் செய்ய எங்களுடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியா இந்த பொறுப்பாக வைத்து தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு நல்ல கணக்கணும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது மனசோர்ல நாம் இந்த கூட்டத்திற்கு முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அறிவிப்பு என்னவென்றால், வழக்கம் போல இந்த நாம ஒரு பாடல் பாடுவோம். பாடல் பாடி முடிந்த பிற்பாடு நாம வழக்கம் போல எல்லாரும் கை கொடுத்துட்டு சந்தோஷமா போல அந்த ஒரு சூழல் காட்டாம நாம் என்ன பண்ண போறோம், நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை, அவர் மரணத்துக்கு செல்கிறார் என்ற ஒரு காரியத்தையும் அந்த மரணத்தையும் நாம் மனதிலே வைத்து மெடிடேட் பண்ணி நாம் என்ன பண்ண போறோம், இதை கடந்து செல்ல போகிறோம். தேவன் தாமே இந்த ஒரு நாளை கூட நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து இந்த ஒரு காரியத்தை நாம் காத்திருந்த இந்த ஒரு காரியத்தை சரியாக வாய்க்க பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். இப்படியாக அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றவர்களாக உணர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இந்த தேவன் நமக்கு எவ்வளவு காலம் வைத்திருக்கிறாரோ அந்த காலம் அடுத்த வருடம் வரைக்கும் நாம இந்த ஒரு புதுப்பித்தலை நாம் காத்துக்கொண்டு தேவனுக்காக நம்மை எந்த ஒரு சூழலையும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு
கடினமான சூழல் வந்தாலும் நாம் தேவனுக்காக நிற்போம் என்ற ஒரு உறுதியோடு கூட நம்ம கலந்து சொல்லலாம். எல்லாரும் ஏறுகின்றார் தள்ளாடி என்ற ஒரு பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடலாம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களிப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கின்றான். கண்ணத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களிப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. ரத்தம் நீரும் ஓடி வருளே ரட்சகரை நோக்கிய பார். ரத்தமும் நீரும் ஓடி வருளே ரட்சகரை நோக்கிய பார். தள்ளாடி தவழ்ந்து களிப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசு நாதனை நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசு நாதனை நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களிப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார்.
என்றார். சேவல் கூவிடும் 3 வேளையோ சொந்த குருவை மறுதளித்தார். சேவல் கூவிடும் 3 வேளையோ சொந்த குருவை மறுதளித்தார். ஓடி ஓடியோ தேடுவையோ தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஓடி ஓடியோ தேடுவையோ தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து காலை போடே என் நேச குருசை சுமந்து என் நேச கொள்கதா மலரின் மேல் நடந்து ஏறுகிறார். கலந்து சொல்லலாம்.